ப்ரெக்னன்சியா நானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாத ஒரு ப்ரெக்னன்சி இருக்கு. அந்த ப்ரெக்னன்சி பேர் என்னன்னு தெரியுமா? அதுக்கு பேர் தான் கிரிப்டிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஹலோ, நான் டாக்டர் சுகன்யா, மகளிர் மற்றும் மகப்பேறு ஸ்கேன் சிறப்பு மருத்துவர், ஸ்ரீ ஸ்கேன்ஸ் அல்ட்ராசவுண்ட் டயக்னோஸ்டிக் சென்டர் திருச்சியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோவில் நான் உங்களுக்கு கிரிப்டிக் ப்ரெக்னன்சி, அதாவது இல்லைன்னா ஸ்டெல்த் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம், அதை பற்றி நான் உங்களுக்கு அதோட காசஸ் என்ன, எதனால வருது, அது நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம், இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இந்த டைப் ஆஃப் ப்ரெக்னன்சி யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா பிகாஸ் நார்மலாக எவ்ரி மந்த் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் யாருக்கு இருக்கும்? PCOS, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிற விமனுக்கு, இல்லைனா எனி அதர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் யாருக்காவது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். பெரிமெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பீரியட்ஸ் நிற்க போகிற ஸ்டேஜில் இருக்கிற விமனுக்கும் இந்த மாதிரி பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு பேர் பெரிமெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் எப்போ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக டெலிவரி பண்ணியிருக்கீங்க, பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பீரியட்ஸ் கொஞ்சம் இர்ரெகுலராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல் கூட அதிகமாக இருக்கிற விமனுக்கு அவங்களுக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இந்த கிரிப்டிக் ப்ரெக்னன்சி அவங்களுக்கும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லீனாக இருக்கிற விமனையும் கொஞ்சம் உடம்பு குண்டா ஃபேட்டாக இருக்கிற விமனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லீனாக இருக்கிற விமன், லோ பாடி ஃபேட் இருக்கிற விமனுக்கு இந்த மாதிரி கிரிப்டிக் ப்ரெக்னன்சி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேபியோட மூவ்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னன்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறது ஆக்சிடென்ட்லாம் ஆகும்போது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த OCP சாப்பிட்றவங்களுக்குமே இந்த கிரிப்டிக் ப்ரெக்னன்சி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ப்ரெக்னன்சி சமயத்தில் இருக்கிற மாதிரியே வாமிட்டிங், தலை சுத்தல், மயக்கம் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி பீரியட்ஸும் வர செய்யும். ஸோ இப்போ மந்த்லி பீரியட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் பேபியோட மூவ்மெண்ட்ஸுமே உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரியவே ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களோட ப்ரெக்னன்சி கார்டில் செக் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த கார்டு நெகட்டிவாக தான் காமிக்கும். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களுக்கு ப்ளீடிங் மந்த்லி பீரியட்ஸ் வந்துட்டுருக்குல்ல, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது யூட்ரைன் லைனிங்குமே வெளியே வரதுனால HCG லெவல்ஸ் குறைஞ்சி தான் இருக்கும். ஸோ நீங்கள் யூரின் டெஸ்ட் பார்த்தாலுமே அந்த ப்ரெக்னன்சி கார்டில் உங்களுக்கு நெகட்டிவாக தான் காமிக்கும். ப்ரெக்னன்சியை டவுட் பண்ணி நீங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்த்தாலுமே ஒரு சில சமயம் நெகட்டிவாக தான் காமிக்கும். அதாவது இனிஷியலாக நீங்கள் டவுட் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். பட் லேட்டரான ஸ்டேஜஸில் 5 மாதம்லாம் போச்சுன்னு சொல்லி நீங்கள் போய் காமிச்சிங்கன்னா அது அல்ட்ராசவுண்ட் வழியாக வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரேரான கேசஸில் அல்ட்ராசவுண்ட் கூட நமக்கு அந்த ப்ரெக்னன்சியை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது எந்தெந்த சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டி இருக்குது, ரீட்ரோவர்ட்டட் யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம், கர்ப்பப்பையே பின்னாடி திரும்பி இருக்கும் ஒரு சில பேருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் இந்த ப்ரெக்னன்சி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவே பைகார்னேட் யூட்ரஸாக இருக்கலாம். இந்த மாதிரி தொந்தரவுகள் யூட்ரஸில் இருந்துச்சுன்னா, கர்ப்பப்பையில் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுனாலோ இது அல்ட்ராசவுண்டில் ஸ்கேன்லேயுமே நமக்கு இந்த ப்ரெக்னன்சி கண்டுபிடிக்க முடியாது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்கேன்ஸில், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸில் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் லேட்டரான ஸ்டேஜஸில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கேட்கலாம், இந்த மாதிரி இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயும் கண்டுபிடிக்கிறது லேட் ஆனதுனால பேபியோட வளர்ச்சி ஏதாவது பிரச்சனைக்கு வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, த திங் இஸ் ஆக்சுவலி இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே உங்களை செல்ஃப் கேர் பண்ணி நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம், நீங்கள் நல்லா சாப்பிட்லாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் செய்யும்போது பேபி க்ரோத் கரெக்டாக இருக்கும். பட் இந்த டைப் ஆஃப் கிரிப்டிக் ப்ரெக்னன்சியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயக்னோஸ் பண்ணுறதே லேட் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த செல்ஃப் கேர் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு கம்மியாக சாப்பிட்டுட்ருக்கலாம், இல்லை அதிகமாக வேலை செஞ்சுட்ருக்கலாம். இந்த மாதிரிலாம் ஆகும்போது ப்ரெக்னன்சி க்ரோத் அஃபெக்ட் ஆகாது. பட் என்னென்னா லேட்டரான ஸ்டேஜஸில் பேபி ஒரு டெவலப்மெண்ட் குறைஞ்ச பேபியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே எதுனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ப்ரெக்னன்சியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் நீங்கள் உங்களோட பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தாலும் சரி, இர்ரெகுலராக இருந்தாலும் சரி, யூரின் டெஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன ரீசன்ஸில் ஏதாவது ஒரு ரீசனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பெட்டர் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிகிட்டே வாங்க. டைப் ஆஃப் ப்ரெக்னன்சி நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இருந்தாலும் இந்த கிரிப்டிக் ப்ரெக்னன்சிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ரெக்னன்சி இல்லையா. ஸோ அதனால் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸான ஒன்று. அது பேபிக்கும் சரி உங்களுக்கும் சரி, உங்களோட ஹெல்த் நார்மலாக, அதாவது பேபி ஹெல்த் நார்மலாக இருப்பாங்க. டெலிவரி பண்ணி பேபி எடுத்து கையில் கொடுக்குற வரைக்கும் ஒரு டாக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை மானிட்டர் பண்ணிட்டு வருவாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஓகே தென் உங்களோட ப்ரெக்னென்சி ஒரு ஹாப்பியாகவும் சேஃபான ஒரு ஜேர்னியாகவும் இருக்கிறதுக்கு மை பெஸ்ட் விஷஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.